எப்படியோண்ணா வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டேன். நோன்பு திறந்துட்டேன். இங்கேருந்து ஆம்பூருக்கு போகிறது எப்படின்னு கேட்குறேன்னு சொல்கிறீங்க. தெரியும் நீங்கள் என்ன யோசிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். காசு இருந்தால் பஸ்ஸில் ஏறி போன்னு சொல்கிறீங்க, கரெக்டு தானே? என்னோடய அக்கௌண்ட்டில் காசு இல்லை. இப்போது எப்படி போகிறது இங்கேருந்து ஆம்பூருக்குன்னு தெரியல. காசு இல்லாமல் ஆம்பூருக்கு எப்படி போகிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா காசு பற்றாக்குறை எனக்கு வந்ததே இல்லை. சில காலங்களில் தான் சில மாதங்களாக காசோட பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப பற்றாக்குறை எனக்கு. எப்படி காசு இல்லாத போது ஒருத்தர்கிட்ட போய் கை மாற்றா வாங்கலான்னு சொன்னாலும் எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதனால் நான் கை மாற்றா கூட வாங்குறதில்ல. வாங்கினா கூட அப்போக்கப்பவே விசிறச்சிடுவேன், அப்போக்கப்பவே குத்துடுவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க என்கிட்ட வாங்கிக்கின்னு என்னையும் அசிங்கமாக பின்னாடி பேசுகிறாங்க. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, வேலை வாங்கிக்கின்னு காசை கொடுக்காம இருக்கிறாங்க. உங்களே தான் சொல்கிறேன். இல்லை இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல, எனக்கு வேலை வாங்கிட்டு காசு கொடுக்காம இருக்கிறாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்படி நீங்கள் எனக்கு இப்போ காசு கொடுக்கணும்னு நினச்சா எல்லாம் உங்களுக்கு அவனோட உழைப்பை இந்த உலகத்திலே குத்துடுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வைத்தால் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் உங்கள் வாட்ஸ்அப்லேயே இருக்குது. அதில் தயவு செய்து போட்டுடுங்க. இல்லைனாக்கா வறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட போய் நிற்க வச்சு பதில் அல்லாஹ் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது உன்னால். நான் பேரோட, ஃபோன் நம்பரோட, ஃபோட்டோவோட, ஏன் அவங்களோட வீட்டாண்டையே போய் டோர் நம்பரோடே போடுவேன். நான் தெருவோட பேரோடு போடுவேன். இருந்தாலும் எதுக்கு போடணுன்னு யோசிக்கிறேன் நான். அவங்க யார் என்னோட வேலை வாங்கிட்டு காசு கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் கிட்ட போய் நிற்க வைக்கலாம். போய் வாங்க, ரெடியாக இருங்க. செத்த பிறகு வாங்க. அங்கே நான் உங்களை மாதிரி நான் கிடையாது. இந்த உலகம் எனக்கு தேவையில்லாத உலகம். வாங்க, எனக்கு எவ்வளோ கொடுக்கணுமாவே அங்கே கயாமத்து நாளில் வாங்கிக்கிறேன். மறுமை நாளில் உங்கள்கிட்டேருந்து வாங்கி அல்லாவே வாங்கி என்கிட்ட கொடுக்க போகிறான். அங்கே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. சரி, இது தேவையில்லாத விஷயம்லாம் பேசினுக்கிறேன்ல நான். அது அல்லாஹ்கிட்ட நான் இப்போ தான் நோன்பு தொடர்த்து அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு தான் வந்தேன். இது வேறு நான் பேசினுக்கிறேன். இப்போதைக்கு என்ன சூழ்நிலை என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா, நோன்பு திறந்துட்டேன். வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இங்கேருந்து ஆம்பூர் போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. எப்படி போகணுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். வருவாங்களா இல்லையா? ஒரு தாட்டி டிரைவர் தெரிஞ்சவங்களாம் இருக்கும், இல்லைனா கண்டக்டர் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லி வாட்ஸ்அப் கூகுள் பே நம்பர் வாங்கி அனுப்பிச்சிடுவேன் காசு. இப்போ யாரும் தெரிஞ்சவங்க இல்லை. அவங்கன்னா வேலை விட்டு நின்றாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லணும்னு கூட புரிய மாட்டேங்குது.
சரி, இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நான் போய் பார்க்குறேன் என்னால் முடியுதா இல்லைன்னா அந்த சைடு போய் லிஃப்ட்டு மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் தூரம் 2 வீலரில் லிஃப்ட் கேட்டுன்னு ஆம்பூருக்கு போயிடுவேன். தராபி நமாஸ் படிக்கணும். அங்கேனா மோஸ்ட்லி பெரிய பஸ் ஸ்டாண்ட்னாவே வாய் தகராறு வாய் சண்டை போட்டுன்னு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் கூட அப்படி தான், இந்த மாதிரி வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அப்படி தான். அந்த சைடு மதுரை சைடு பார்த்தேன், அங்கேயும் அப்படி தான் வாய் தகராறு. அது எதனால தான் சண்டை போடுறாங்க தெரில. வந்தோமா அட்ஜஸ்ட் பண்ணின்னு வீட்டுக்கு போய் சேர்ந்தோமா அப்படி இருக்கணும். அது விட்டுட்டு பஸ்ஸுக்குள்ளே சண்டை, வெளியே சண்டை, பஸ் ஸ்டாண்டில் சண்டை, அதெல்லாம் செய்யக்கூடாது. வந்தோமா அட்ஜஸ்ட் பண்ணின்னு வீட்டுக்கு போய் சேர வழியே பண்ணணும். அது விட்டுட்டு வாய் தகராறு போடக்கூடாது. சரி, இந்த வீடியோ நான் இங்கேயே முடிக்கிறேன். இங்கே யாரும் வர மாதிரி தெரில. அங்கே போய் லிஃப்ட்டு கேட்டுனே போகிறேன். தெரிஞ்சவங்க யாரும் தெரில. தெரிஞ்சவங்க வந்தால் நல்லாயிருக்கும். தெரிஞ்சவங்க யாரும் வர மாதிரி தெரில. சரி, கொஞ்சம் தூரம் லிஃப்ட் கேட்டு போயிடலாம். ஏன்னா கைமாத்தா கேட்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. கேட்டால் நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி என்கிட்ட வாங்குகிற ஆள் கொடுக்கணும் இல்லை, எனக்கு திருப்பி கொடுக்குறதில்ல. வேலை வாங்கிக்கிறாங்க, அவங்க காசு தராமல் இருக்கிறாங்க. உங்களே தான். எனக்கு யார் வேலை வாங்கிக்கின்னு காசு தராமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக காசு கொடுக்குற வழியை பாருங்கள். ஏன்னா வருஷம் கணக்காச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கம்மினாலும் ஒரு 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வேலை வாங்கிக்கினா காசு தர்றதில்ல. நான் அதனால தான் அவங்கக்கிட்ட நான் வேலைக்கே போகிறதில்ல. எந்த மாதிரி சூழ்நிலையும் வந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் கால் மீன்னு சொல்லி அனுப்பினாலும் சரி, நான் ஃபோனே பண்ண மாட்டேன். அவங்க ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய குணம் அவங்களோட குணதாஸ்தியம். அவங்க அவ்வளோதான் சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது. அவ்வளோதான். செஞ்ச கூலியை நேர்மையாக நான் செஞ்சுக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நேர்மையாக இருந்துங்கன்னு அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு நீங்களும் என்னோடய உழைப்பை கொடுக்குற வழியை பாருங்கள். இல்லைன்னா மறுமை நாளுக்கு வாங்க, உங்கள்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? இது எப்படியும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவேன். என்னோடய யூடியூப் சேனல்லையும் போடுவேன். சரிங்களா? ரெடியாக இருங்க. இது கேட்டு இன்னும் பின்னாடி என்னென்ன பேசுகிறீங்க பேசுங்க, பரவாயில்ல. சரிங்களா? அல்லாஹ் ஹாஃபிஸ்.